அந்த படம் வெளியே வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றது. சத்யா மூவிஸ் ஆனது ரஜினிகாந்தின் சம்பளத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் பாக்கி வைத்திருந்தார்கள். இதையடுத்து அவர்கள் அந்த பணத்தை அவரிடம் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதன்படி அந்த பணத்தை அவருக்கு கம்பெனி தரப்பிலிருந்து அவருக்கு சூட்கேஸில் அனுப்பினார்கள். அந்த காலகட்டத்தில் 10 லட்சம் ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை. ரஜினியின் கைக்கு பணம் கிடைத்த 3வது நாள் ரஜினியின் நெருங்கிய நண்பர்கள் 2 பேர் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு சத்யா மூவிஸ் RN வீரப்பன் வீட்டிற்கே வந்தார்கள். அவர்களின் கையில் சத்யா மூவிஸ் தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்ட பணப்பெட்டி அப்படியே இருந்தது. அப்போது அவர்கள் தயாரிப்பாளர் RN வீரப்பனிடம், நீங்கள் ரஜினிகாந்துக்காக சம்பள பாக்கி கொடுத்து அனுப்பினீர்கள், ஆனால் ரஜினி அதை திருப்பி கொடுக்க சொல்லிவிட்டார். 3 மாதம் அவரால் படப்பிடிப்பு நின்றது. அதற்கான வட்டி தொகை, செலவு உள்ளிட்ட அனைத்தையும் நீங்கள் ஏற்றிருப்பீர்கள். அதை சமன் செய்ய இதை பயன்படுத்திக் கொள்ள சொன்னார் என்று அவர்கள் கூறினார்கள்.